வணக்கம். தினதரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் வண்ணார்பேட்டை தாமிரபரணி பணிமனை முன்பு அனைத்து கட்சிகளின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயில் கூட்டம் நடைபெற்றது. இது குறித்து தோமுச அமைப்பு செயலாளர் தர்மர் நம்மிடம் கூறியதாவது: போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஏற்கனவே 13வது ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை துவங்கி முடிவு பெறாத நிலையில் ஏற்கனவே ஒரு சில பிரச்சனையை மட்டும் முடிச்சுட்டாங்க. ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு அவர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணம் ஒரு 60 விழுக்காடு கொடுத்திருக்கார். ஒழிய நியாயமான கோரிக்கைகளை பேசி தீர்ப்பதற்கான அரசாங்கம் எவ்வித முயற்சி எடுக்காமல் கைக்கூலி சங்கங்களை வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தையை எப்படியாவது தொழிலாளர்களுக்கு வழக்கம் போல் துரோகம் செய்து விடலாம் என்று இந்த சின்ன சின்ன சங்கங்களை வைத்து எண்ணிக்கைக்கு வைத்துக் கொண்டு தொழிலாளர்களை வஞ்சித்து விடலாம் என்ற முயற்சியில் ஈடுபடுவதை கைக்கூலி சங்கத்தை தொழிலாளருக்கு அடையாளம் காட்டவும் வைத்திருக்கிற நியாயமான கோரிக்கையை வென்றடிக்கவும் தொழிலாளி மத்தியிலே மீண்டும் வாயில் கூட்டம் மூலமாக அவர்களுடைய எண்ணங்களை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க அளவில் இந்த கூட்டமைப்பு சார்பில் இன்றைக்கு மண்டலம் எங்கும் கண்டன வாயில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நியாயமான கோரிக்கை 1/4/2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும் என்று பல்வேறு ஒப்பந்தங்களிலே தெரிவிக்கப்பட்டதை இந்த அரசு நிச்சயமாக அதை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதேபோல ஊதியத்தை பொறுத்த மட்டில் குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 ரூபாய் என்ற கோரிக்கை தான். 7வது ஊதிய கமிஷன்ல சாதாரண மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓட்டக்கூடிய சின்ன காருடைய ஓட்டுநருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தான் இந்த பழுதடைந்த பேருந்துகளை ஓட்டுகிற ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப தொழிலாளருக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையில் அரசு ஏமாற்ற நினைத்தால் ஏற்கனவே 15/16 2 தினங்களில் அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்தம் 100 விழுக்காடு வெற்றி பெற்றதை போல பல மடங்கு விசூரம் எடுத்து தமிழகம் எங்கும் வேலை நிறுத்தம் நடைபெறுவதை அரசாங்கம் தான் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கூட்டமைப்புடைய வேண்டுகோள். தொழிலாளருடைய எண்ணமும் அதுதான். தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய செயலாளர் தர்மன். CITU மாநில குழு உறுப்பினர் பெருமாள் நம்மிடம் கூறியதாவது: நடைபெற்ற வேலை நிறுத்தத்தின் மூலம் 95% தொழிலாளர்கள் இந்த 10 சங்கங்களுடைய கூட்டமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. AITUC மாநில சம்மேளன துணைத் தலைவர் ஆறுமுகம் நம்மிடம் கூறியதாவது: 10 அமைப்புகளுடைய சார்பாக 28 கோரிக்கைகளை அரசுக்கு வச்சிருக்கோம். அதில் முக்கியமான கோரிக்கை என்பது அந்த ஏற்கனவே தொழிலாளர்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்த அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்பது. அதில் 1752 கோடி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்போ குறிப்பிட்ட தொகைகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கிராஜுவேட் பணிக்கூடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த BA இந்த வேலை கொண்டு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உரிய முழுமையான விஷயங்கள் இன்னும் முடிவு வரல. இந்த தொழிலாளி மத்தியில் சில அதிருப்திகளை ஏற்படுத்தி இருக்கின்றேன்.